அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தில் நம்ம தொடர்ந்து உபவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. ஒவ்வொரு நாளும் நம்ம எதற்காக ஃபாஸ்டிங் இருக்கணுன்றதையும் அந்த ஃபாஸ்டிங்கினுடைய மேன்மைகளையும் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, நேற்று சங்கீதக்காரனுடைய அந்த ஃபாஸ்டிங்கை பார்த்தோம். இன்றைக்கி 69ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தில் இன்னொரு ஃபாஸ்டிங்கை நம்ம அங்கே பார்க்குறோம். 69ஆம் சங்கீதம் 10வது வசனம், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். இதுவும் தாவீதினுடைய உபவாசம், தாவீதின் சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மேசியாவின் சங்கீதம் என்று சொல்வார்கள். சங்கீதங்களில் நிறையா சங்கீதங்கள் மேசியாவினுடைய சங்கீதம். 22ஆம் சங்கீதம் எல்லாம் மேசியாவின் சங்கீதம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய அந்த வருகைக்கான அந்த அந்த ஆயத்தத்தை அந்த சங்கீதங்களை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையை குறித்ததான சங்கீதத்தை பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தை குறித்ததான சங்கீதங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சங்கீதம், ஒரு மெசியானிக் சாம்னு சொல்லுவாங்க. 69ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என்மேல் விழுந்தது. இந்த வசனத்தை சங்கீதக்காரன் இந்த 69:9 சொன்னாலும் இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். ரோமர் 15:3, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது. அப்போது காரணமில்லாமல் என்மேல் விழுந்த நிந்தை, காரணமில்லாமல் என்மேல் விழுந்த இந்த உபத்திரவங்கள், அதனால சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். அவருடைய ஃபாஸ்டிங், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அவர் சொல்கிறாரு, என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். நிந்திக்கிற நிந்தைகள் மேலே விழுந்தது, நிந்தையின் மத்தியிலே எடுத்த உபவாசம். இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உபவாசத்தில் 3 காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதில் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. ஃபாஸ்டிங் அப்படின்னாலே சுயநலத்துக்காக இருக்கக்கூடாதுன்றதை நான் டே 1லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவர் பாருங்கள், இவருடைய ஃபாஸ்டிங் அவருடைய சோலை, அவருடைய ஆத்மாவை தேவனோடு கூட இணைக்கிறதுல அதிக கவனம் செலுத்தினார். அதனால தான் 10ஆம் வசனம், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். சில ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்க சரீரம் டயர்டாக காட்டுவாங்க, முக வாடலாக காட்டுவாங்க. இதெல்லாம் வெளிப்பிரகாரமாக அடையாளப்படுத்தி கொள்வார்கள் ஃபாஸ்டிங் அப்படி இருக்கக்கூடாது. ஆனாலும் இவர் தன் ஆத்மாவை வாட செய்கிறார். அப்போது தேவனோடு தன்னை கனெக்ட் பண்ணுறதில் அதிக கவனத்தை செலுத்துகிறார். முதலாவது அவருடைய ஃபாஸ்டிங்கில் ஆத்மா வாடியது. 2வது 18வது வசனம் 69:18, நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். 2வது ஆத்ம விடுதலைக்காக எடுத்த ஃபாஸ்டிங், ஆத்மா வாடலோடு எடுத்த உபவாசம், ஆத்ம விடுதலைக்காக எடுத்த உபவாசம். பல நேரம் நம்ம ஆத்மா இந்த உலகத்தோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. நம்ம ஏற்கனவே உலகத்தை குறித்து எடுத்த பெரிய அந்த தொடர் செய்தியில் நம்ம ஆத்மா இந்த உலகத்தோடு கூட இணைக்கப்படணும், பிணைக்கப்படணும்னு இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை பிடிப்பதற்கு அது போராடுகிறது. உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவை திருட முயற்சிக்கும். ஆனால் ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் ஆத்மா ஏதோ சில காரியத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால், இந்த சோல் இந்த பூமிக்குரிய காரியத்தோடு டை ஆகிருந்துச்சுன்னா, அது கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, அதை விடுதலையாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆத்ம நேசருக்கு உரியது. எனக்காக நமக்காக ஜீவனை கொடுத்த, கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்கு தான் உங்கள் ஆத்மா. அந்த ஆத்மாவை தேவனோடு இணைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆத்ம விடுதலைக்காக இவர் ஜெபிக்கிறார். ஆத்மா வாடியது, ஆத்ம விடுதலைக்கான உபவாசம். 3வது இந்த 30வது வசனத்திலேருந்து 36வது வசனம் வரைக்கும் இவர் தன்னுடைய ஆத்மாவில்
துதிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே தேவனை துதிக்கிற ஒரு அனுபவத்தை அந்த 30லிருந்து 36 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய துதி சத்தமெல்லாம் நம்முடைய ஆத்மாவிலிருந்து எழும்பட்டும். நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைக்கப்படட்டும். நம்முடைய ஆத்மா அங்கே வாடி தேவனுக்குள்ளாக மீண்டும் கட்டப்படட்டும். ஒருவேளை இந்த ஆத்மாவை குறித்ததான அக்கறை இல்லாமல், கவனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தா, இந்த ஆத்மா எப்போதும் அது ஜீவனோடு இருக்க போகிறது. இந்த ஆத்மா அது நித்தியமாய் வாழப்போகிறது. நம்ம பார்க்குற இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். ஆனால் இந்த ஆத்மா நித்தியமாக வாழப்போகுது. எங்கே வாழப்போகுதுன்றத இந்த பூமியிலேயே நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைவதற்கு அதிக பிரயாசப்படுவோம். 69ஆம் சங்கீதத்தின் 33வது வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். 69ஆம் சங்கீதம் 33வது வசனம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். தாவீதின் உபவாசத்தில் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படி நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நம்முடைய ஆத்மா இணைய தீர்மானித்து ஆண்டவருக்குள்ளாக ஓட கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மா உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஃபாஸ்டிங்கா, எங்கள் ஆத்மா உங்களோடு கூட எங்கெல்லாம் ஆண்டவரே அலைன் ஆகலையோ அங்கெல்லாம் நாங்கள் உடனே ஃபாஸ்ட் பண்ணி அதை சரிப்படுத்தி கொள்ள நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம். எங்கள் ஆத்மா உம்மோடு இணைந்து இருக்கட்டும். எங்கள் ஆத்மாவிலே உம்மை தேட, எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் ஆண்டவரே முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்க இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், தொடர்ந்து பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.